நுண்துளை மற்றும் robotic அறுவை சிகிச்சை நிபுணர். காவேரி, it's not just another hospital name. பல நூற்றாண்டுகளாக மக்களின் ஜீவநதியாக இருந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் வளத்தையும் மேம்படுத்துகிற ஒரு நதியின் பேர். The vision of Kaveri Hospital remains the same, to bring quality, affordable healthcare to each and every one of the family in Tamil Nadu. 2023 ஆண்டு நான் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் விட்டு இப்போ சென்னை வரும்போது I joined Kaveri. That is the time when robotic surgery was introduced in Kaveri First at the Alvarpet branch. So அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரை our team has done more than 600 successful robotic surgeries. So it's not possible because of one person. Management, எங்களோட சர்ஜிக்கல் ஆன்காலஜி புற்றுநோய் பிரிவு பகுதி, எங்களோட டிரான்ஸ்பிளான்ட் டீம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு, ஆர் கைனகாலஜி எங்களோட மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவ பிரிவு, அது மட்டும் இல்லாமல் யூராலஜி சிறுநீரக அறுவை சிகிச்சை பிரிவு, அது மட்டும் இல்லாமல் now latest we have our cardiothoracic team, அதாவது இருதய அறுவை சிகிச்சை பிரிவு. எல்லாருமே we have started utilizing the robotic surgery to give world class healthcare to the people of Chennai and Tamil Nadu. இது அங்க மட்டும் நிக்கிறது இல்ல, it has to reach every people. So அந்த அடிப்படையில இன்றைய நாள் it is a very very important milestone. ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். ஏன்னா சென்னையில காவேரியில் இருக்கக்கூடிய all three branches are now equipped with the 4th generation Da Vinci robot, which is the best robot that is currently available in the world. So the main success of all these things, it's not about buying sophisticated equipments. அதாவது பணம் இருக்க யாரால வேணாலும் ஒரு விலை உயர்ந்த ஒரு கருவியை நம்ம வாங்கிட முடியும். But it is never about the mission. It is about the man behind the mission. robotic அறுவை சிகிச்சையானது அதுவே போய் ஒரு ஆபரேஷனை பண்றது இல்லை. அது ஒரு மருத்துவரோட பார்வையை விசாலமாக்குது, இன்னும் கூர்மையாக்குது, அவரோட செயல்திறனை இன்னும் நல்லபடியாக என்ஹான்ஸ் பண்ணுது. So it increases the capability of the surgeon, and I think this all aligns with the vision of Kaveri. I don't feel so proud saying that I am a robotic surgeon alone. நான் ஒரு robotic அறுவை சிகிச்சை மருத்துவர் அப்படின்னு சொல்றதுல மட்டும் எனக்கு பெருமை இல்லை. ஒரு நோயிலிருந்து கம்ப்ளீட்டா மிக விரைவாக குணமடைந்து சந்தோஷமாக ஏழியா ஒரு நோயாளி அவங்களோட வாழ்க்கைக்கு திரும்ப போகும் போது கொடுக்கிற சந்தோஷம் வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. So it is not just about being a robotic surgeon, but giving a very quality healthcare which makes them return to the activities of daily living much earlier than expected. So with this, I welcome you all and I thank you for giving me this opportunity. சென்னையில் இருக்க 3 முக்கியமான மருத்துவமனைகள்லையும் இப்போ ரொபாட்டிக் கருவி அவைலபிளாக இருக்குது. இது என்ன சொல்ல வரணும்னா, இப்போ காவேரியில் சென்னையில் எந்த மூலையில் போனாலும் அங்கே ஒரு காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்வான்ஸ் ரொபாட்டிக் சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இது விரைவிலேயே தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் எந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வேணாலும் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணணும்னா அங்கே ஒரு காவேரியில் ஒரு ரொபாட்டிக்கோடு இருக்குன்றது அடுத்து எங்களோட ஒரு கனவாக இருக்குது. இப்போ ரொபாட்டிக் கருவி எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாரும் அதை பற்றி பேசுகிறோம். என்ன அட்வான்டேஜ், இப்போ பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குறாங்க, சார் இப்போது லாப்ரோஸ்கோப் முன்னாடி நம்ம அந்த கீஹோல் ஆப்ரேஷன் சொல்லுவோம், அது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போது திடீர்னு ரொபாட்டிக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஏன் லாப்ரோஸ்கோப்லேயே பண்ணி விடலாமே டாக்டர், இது எதுக்கு எனக்கு இப்போ அடிஷ்னலாக பண்ண போகிறீங்கன்னு எல்லாரும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுவான்னு, எனக்கு ரொபாட்டிக் பண்ண வேண்டாம், நீங்கள் பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண சந்தேகங்களாக இருக்குது. அப்போ தான் நம்ம தோணுச்சு, இது ஏன் நம்ம ரொபாட்டிக் பண்ணணும்,
எதுக்கு என்ன இப்போ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்? லாப்ரோஸ்கோப் பண்ணிகிட்டு இருக்கோம், 15-20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு தான் பண்ணுறோம். ஏன் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அவர் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இதில் நம்ம வந்து ஒரு 10 மடங்கு வரைக்கும் மேக்னிஃபை பண்ண முடிஞ்சு பார்க்க முடியும். அது நம்ம லாப்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கை வந்து ஓப்பனில் நம்ம கைகள் மூவ் பண்ணுற அளவுறதோட 7 degrees ஆஃப் மூவ்மெண்ட் அதோட அதிகமாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். ரொம்ப ஒரு டெப்த்தில் இருக்கிற ஒரு உறுப்பில் போய் பார்த்து மேக்னிஃபை பண்ணி நம்ம கையில் இருக்கிற அந்த நடுக்கங்கள்லாம் இல்லாமல் அந்த ரொபாட்டிக் கருவியை வச்சு பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், இல்லை ஜென்ரல் பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சாப்ஸ்டிக்ஸால் ரைஸ் சாப்பிட்றதும் நம்ம கையால் அழகாக ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்றதுக்கான அது ஒரு வித்தியாசம் தான். லாப்ரோஸ்கோப்பின்றது 2 ஸ்டிக்கை வச்சு நம்ம பண்ணுறோம். இதில் நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு கையெல்லாம் மூவ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நுண்ணியமாக நம்ம வந்து ஒரு விரல்களால் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால் ரொபாட்டிக்கில் பண்ண முடியுது. இன்னொன்று, முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்ட் ஒரு ஃபேக்டராகவே இருந்தது. விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொபாட்டிக்கில் பண்ணிட்டா லேப்பில் பண்ணுறதோ லாப்ரோஸ்கோப்பில் பண்ணுறதோட அதிகமாக இருக்குது, ஓப்பன் ஆப்ரேஷனோட அதிகமாக இருக்குது. இப்போ கடந்த ஒரு 5 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் ஆப்ரேஷனுக்கான செலவுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. இதனால் வந்துட்டு ரொபாட்டிக் கருவிகள் மூலமாகவே நம்ம லாப்ரோஸ்கோபிக் மூலமாக கூட செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையோட ஒரு சிறு அளவு மட்டுமே அதிகமாக செலவு பண்ணி இதுலேயே நம்ம செய்ய முடியாது. இதெல்லாம் இப்போ ப்ளஸ் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் நிறைய கம்பெனிகள் முன் வந்து இப்போ ரொபாட்டிக்கு வந்து நமக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. இதனால் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால் ரொபாட்டிக் செய்ய முடியாது. காவேரியில் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சிஸ்டம், டவின்சி சிஸ்டம் சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு உலகத்திலே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ரொபாட்டிக்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டம். இதுதான் நம்ம எல்லா பிரான்ச் ஆஃப் காவேரிலையும் வச்சுருக்கோம். சென்னையில் இருக்க 3 பிரான்ச்லேயுமே வச்சுட்டு இருக்கோம். இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில், அதாவது ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் பேஷண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் லாப்ரோஸ்கோபிக் செய்யக்கூடிய ப்ரொசீஜரோட ஒரு சிறு அளவு மட்டுமே செலவு பண்ணாலே ரொபாட்டிக் மூலமாக எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுறதுக்கான வசதி நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. டாக்டர் ஜாய்னர் குறிப்பிட்ட மாதிரி இதுக்கு வந்து எந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். ஒரு கைனகாலஜிக்கல் ஆப்ரேஷன், ஜென்ரல் ஆப்ரேஷன், ஹெர்னியா, கால் பிளாடர் ஆப்ரேஷன், கேன்சர் ஆப்ரேஷன்ஸ், எல்லா வகையான கேன்சர் ஆப்ரேஷனும் ரொம்ப நுண்ணியமாக அந்த கேன்சரோட கட்டியை வந்து நல்ல ஒரு மார்ஜினோட அழகாக கட் பண்ணி எடுத்து முக்கியமான உறுப்புகள் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கேன்சர் ஆப்ரேஷன், யூராலஜி, கிட்னி சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன், இது இல்லாமல் இன்னும் காம்ப்ளெக்ஸ் அட்வான்ஸ்டு கேஸ்ட்ரோ ஆப்ரேஷன்ஸ், இது மாதிரி எல்லா துறைகள்லையுமே ரொபாட்டிக்கை வந்து பயன்படுத்த முடியும். இது ஒரு இந்த பர்டிகுலர் துறைக்கு மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த வகையான பேஷண்ட்டாக இருந்தாலும் அந்தந்த ஸ்பெஷாலிட்டியில் ட்ரெயினான சீனியர் மருத்துவர்கள் எல்லாருமே வந்து எல்லா பிரான்ச் ஆஃப் காவேரிலையும் வேலை பார்க்குறாங்க. அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஏரியாவில் இருக்காங்க அந்த ஏரியாவில் ஒரு பெரிய சீனியர் டாக்டர்கிட்ட ஒரு ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னா அங்கே இருக்கிற நியரஸ்ட் காவேரி பிரான்ச் போனால் கண்டிப்பாக அந்த ஃபெசிலிட்டி அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இப்போக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் ரொபாட்டிக்ஸ். இப்போது நம்ம 3 பிரான்ச்லேயும் அவைலபிளாக இருக்குது. கூடிய விரைவில் இது வந்து எல்லா காவேரியிலையும் அவைலபிளாக இருக்கும்னு நம்புகிறோம். Kaveri Hospital later. So, sir and Swaminathan sir and Joyner sir has told about robotic surgery. So, what is the main advantage of robotic surgery? This robotic surgery is an extension of a surgeon beyond his own capabilities. Not only vision, each and every nerve vessel we are able to see clearly when we are operating, and we can add AI to it, like we can add ICG and ultrasound. We can do an online technique where we can impose the image onto the robotic image. So we are able to do even complex surgeries with the help of very, very small incisions. So what is the advantage? Very quick recovery. Today we do surgery morning, evening the patient will be sitting on the chair and he'll be able to move. Tomorrow morning patient will be sitting in the chair, reading the newspaper, walking around. If you remember, after doing major surgeries, the patient requires 3-4 people to make him walk. Now, with even one attendant, the patient is able to walk. And with the help of such advanced and more precise surgery, the patient recovers very quickly. Within 48 to 72 hours, the patient is able to go back to home. And he's back to work within 1 to 2 weeks. And
and the quality of life. So we are preserving all the nerves, good surgical outcomes, and the quality of life is very, very good after robotic surgery. And the more advantage is, as Sir told, the laparoscopy is like chopsticks. You are not able to bend the tips. So the places in human body like the deep pelvis or in the thorax and many other surgeries where you are not able to access very easily with the help of robotic arms which are bending at the tips, and all the instruments are under the control of robot. In lab, the assistant will get tired. Here it is a robo. Your tremors are cancelled and every instrument is under surgeon's control. So the surgeon is able to perform his best. He will be sitting and operating. Surgeon will not get tired and he is able to do even big complex surgeries with very, very small incisions, and the outcome will be really, really good. Sir, Dr. Arvindan sir visions to offer the very best in surgical innovation has got our Kaveri Hospital the latest advanced robotic surgery. With this capability in Radial Road, we have doctors spanning from gynecology headed by Dr. Tendral, GI oncology and GI surgeries headed by Dr. Sindhil, Mahesh Sundaram, Arun Kumar, and urology by Shivraj, Bharat Kumar and Raja Arsa, and surgical oncology myself, and general surgery by Dr. Ashwin Balaji. We are able to offer robotic surgery at an affordable cost without compromise on post-operative care. We never compromise on the post-operative care or that whatever is needed for the patient. We give the best from our side to have a smiling face on the patient. So we want the patient to go home smiling, happy, and also not to burn their hands spending a lot. And we at Kaveri Radial Road have operated on a 2-year-old kid with the help of robotic surgery and even an 85-year-old. And we have operated a 1.5 kilo myoma also for a patient. So what I want to say is we can do all advanced surgeries more precisely with quick recovery, same day walking, ICU stay required is decreased, patient is able to breathe freely, and we can operate from head to toe. Most of the surgeries now we are doing with the help of robo, and with this the patient will have a good quality of life. So don't deny robotic surgery to your loved one if they are eligible, because it has brought a tremendous change. Like how we had a telephone, now we are speaking with mobile. The same thing, it has changed from open surgery to lab. Now the trend is robotic surgery, because many studies have showed robotic surgery is far better than laparoscopic surgery in many cases, even in cancer surgeries, in gallbladder surgeries, hernia, stomach, mediastinal, that is chest tumors, lung tumors, even head and neck thyroid tumors. We are able to do robotic surgery, and low rectal cancers, colon cancers, everywhere we are able to do robotic surgery. And I thank the Kaveri management for bringing in the most advanced facility to the entire Kaveri in Chennai and helping our doctors to perform better.